டேய் கிஷோர், சொல்றா. அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கடா. அது மட்டும் கரெக்டாக முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு பெரிய ஜாக்பாட்டு தான்டா. இங்க பாரு வினய், நீ ஒன்றும் கவலைப்படாத. ராத்திரி பகலுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுற. அப்புறம் உங்க அம்மா ராத்திரி பகலுன்னு பார்க்காம பாவம் அவங்க கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த கடவுள் கண்டிப்பாக உன்னை பற்றி யோசிப்பாருப்பா. டேய் நீ ரொம்ப கரெக்டாக சொன்னடா, ரொம்ப கரெக்டாக சொன்னேன். அவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. என் அம்மா எனக்காக எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டுவாங்கடா. அப்புறம் உனக்கே தெரியும்ல, காலையில் ராத்திரி எப்போ பாரு நமக்காக வேண்டிக்கிட்டே தானே இருப்பாங்க. திடீர்னு வெள்ளிக்கிழமை விரதம் இல்லைன்னா சனிக்கிழமை விரதம், எப்போ பாரு ஏதாவது விரதம் இருந்துகிட்டே இருப்பாங்க. வினய் அங்க பாரு, யாரோ அத்தை கிட்ட வம்பு பண்றாங்கடா. இங்க பாரு, நான் சொல்றது கேளு, புரியுதா? நான் என்ன சொல்லணும் அதான் நீ செஞ்சாகணும், சரியா? நான் சொல்றது கேளு, எனக்கு வழிய விடு. வாயை மூடு. நான் சொல்றது கேளு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நான் சொல்றத செய்யணும் நீ. வாயை மூடு, நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றத மட்டும் செய். ஏய் வாயை மூட சொல்றல. வாடி. ஏய் யாரா நீ? யாரா நீ? ஏய் அவ்வளவுதான் சொல்றேன். என்ன பிரச்சனை? வினய், வினய் அவரை விடு, சொன்ன கேளு. ஏய் போடா. யாரும் சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டு பேருக்கு அது ஏன் கேளு தான முடியும். உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் போடா. விடடா உங்களை. வினய், வினய் வாங்க போலாம். நீ இருக்கியே, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? இதெல்லாம் தேவையா சொல்லு. இன்னொரு தடவை அவனை நான் பார்த்தேன், அவனை சும்மா விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அத்தை மேலே அவன் கையை வச்சிருப்பான். அப்பா, அவன் அத்தை கிட்ட தேவையில்லாமல் வம்பில் தட்டு இருந்தான். யார் அவன்? இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அத்தைக்கு அவனை தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ இந்த கதையை விடுங்களேன். என்ன நீங்களா? அது எப்படி விட்டுற முடியும்? ரோட்டில் என் அத்தை கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கா, அவனை சும்மா விட்டுறதா? நான் சும்மா விட மாட்டேன். வினய், ஒரு வேலை பண்ணுவோம். நாளைக்கு அவன் மேலே போலீஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். போயிடு. வேண்டாம் வேண்டாம், போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். விஷயம் போலீஸ்க்கெல்லாம் போச்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? போலீஸ்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அம்மா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஏன் இதே பேசிக்கிட்டு விடுங்களேன். இங்கே பாருங்க, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே நிம்மதியாக இருக்கணும்னு வந்திருக்கேன். இந்த டென்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. சரி 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 சரி, விடு 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 விடு. சரி இதை சொல்லு, நிலேஷ் கிட்டேருந்து ஃபோன் வந்துதா? அது இல்லைண்ணே, அதாவது அவர் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஃபோன் பண்ண மாட்டார். அத்தை, மாமா எங்கே போயிருக்காரு? அது வேலை விஷயமா அவர் ராஜஸ்தான் போயிருக்காரு. ராஜஸ்தானுக்கா? எனக்கு ஒரு வேலை செய்கிறீங்களா? மாமா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஜிமிக்கை வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். ஐயோ தேங்க்யூ அண்ணா, இந்தாங்க. சீத்தல், நிலேஷ் எப்போ திரும்ப வர போகிறான்? ஏன் அண்ணா, என்னை சீக்கிரம் என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு பார்க்குறீங்களா? அட இல்லைம்மா, என்ன பேசுற நீ? பைத்தியமா நீ? அட இது உன்னோட வீடுமா, நீ எவ்வளவு நாள் வேணா இங்க இருக்கலாம்மா. சீத்தல், நீ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்லம்மா, நீ என்னோட உயிரும் கூட. இரு, எவ்வளவு நாள் இருக்கணுமோ இரு, சரியா? இப்போ நான் போய் சொல்லிட்டேன். ஆனால் உண்மையை எவ்வளோ நாளைக்கு தான் மறைச்சி வைக்க முடியும்? அப்புறம் எவ்வளோ நாள் தான் நான் அம்மா வீட்டிலே இருக்க முடியும்? புகந்த வீட்டில் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு அண்ணன் அண்ணி கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? எனக்கு தலையெழுத்தே சரியில்லை. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவளால் எங்கே தான் போக முடியும்? அம்மா அம்மா, நான் போய் தூங்க போகிறேன். இந்தா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? தெரியல என் வாழ்க்கையில எப்போ நிம்மதி கிடைக்கும்னு. டேய் என்னடா, எவ்வளோ நேரம் ஆக்கூடா? நீ உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேய் உனக்கே தெரியும்ல, இன்னைக்கு வர வழியில எங்கள் அத்தை கிட்ட ஒருத்தன் ஒம்பு பண்ணல. வீட்டில் அதை பற்றி தாண்டா பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி நீ தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்ப.
எதுக்குடா உனக்கு அவ்வளோ கோவம் வருது? இதுக்கப்புறம் அவன் மறுபடியும் மதான்னு வச்சுக்க அவனை என்ன சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ணிருப்ப? சொல்லு, என்ன பண்ணிருப்ப? வா நீ மாடிக்கு வா, நான் உன்கிட்ட சொல்றேன். வா. என்னப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. என்னடா என்ன மட்டும் கூட இல்லை? அட என்னப்பா சொல்றது, இந்த வினய் இருக்கானே உன் இடத்துல போலு மாமாவை கூப்பிட்டான். உங்களுக்கே தெரியும்ல, போலு மாமா கோவப்படும் போது பார்க்க ரொம்ப அழகா இருப்பாருடா. ஆனா நீ கோவப்படுற பத்தியா, பார்க்கவே சகிக்கல. அண்ணே அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. என்னுடைய கஷ்டத்தை உங்கள் தலையில் சுமக்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் போகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் வினய்க்கு புரிய வைங்க. அவன் மேற்கொண்டு போகணும், நல்லா முன்னேறணும். யாருக்கிட்டேயும் அவன் சண்டை போடக்கூடாது. உங்களோட ஷீதல். இங்க பாரு, சீதல் நேத்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லையே. எதுக்காக அவ தற்கொலை பண்ணிக்க நினைச்சா ஒண்ணுமே புரியலையே. நேற்று அந்த பையன் அவகிட்ட வம்பு பண்ணா இல்லையா? ஒருவேளை அதனால ஏதாவது இருக்கலாம். சார், என் தங்கச்சிக்கு இப்ப எப்படி சார் இருக்கு? உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா உங்க தங்கச்சி இந்த அளவுக்கு அடிச்சது யாருங்க? அடிச்சிருக்காங்களா? உங்க தங்கச்சி முதுகுலையும் வயிற்றுலையும் அந்த மாதிரி தடயங்கள் இருக்கு. யாரோ அவங்கள நல்லா அடிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். சீதல், ஏம்மா அப்படி பண்ண? ஏம்மா பேச மாட்டேன்ற? உன்னை யாரும்மா இப்படி அடிச்சது? யாரும் இல்லைண்ணே. போய் சொல்லாது. டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உன்னை அடிச்சு காயப்படுத்துறதுக்கான அடையாளம்லாம் உன் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டாருமா டாக்டர். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஷீதல் சொல்லுமா, யாருமா அது? யாரு ஒன்று அடிச்சாங்க? சீதல், உன் அண்ணன் கிட்டே போய் சொல்ற? அண்ணன் அண்ணன் நிலேஷ் என்ன தினமும் அடிப்பாருண்ண. நிலேஷ் உன்னை அடிப்பாரு? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? அவனை நான் விட மாட்டேன். வேண்டாம். வினய், வினய். அப்பா, அண்ணன் வீட்ல இல்ல. எங்க போனா? தெரியல, காலையில இருந்து வீட்ல காணோம். ஆனா அப்பா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? அண்ணன், ஷீதல் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. சீக்கிரமா குணமாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னாச்சு அங்கிள்? ஏய், கீழே வா, கீழே வா. என்னாச்சு அங்கிள்?
வண்டியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அப்பா நீங்க எங்க போறீங்க? மாமா மாமா என் அண்ணனை எங்கேயாவது பாத்தீங்களா? தெரியாதுமா. தெரியாதா? நீ அண்ணனை பாத்தியா? அத்தை நீங்க அண்ணனை பாத்தீங்களா? இல்ல. சித்தி சித்தி இதோ வர என்னம்மா, என்ன விஷயம்? என்னம்மா சித்தி என் அண்ணனை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா தெரியலையே, எதுவும் சொல்லிட்டு போகலையே. என்ன ஆச்சு? மாமா என் அண்ணன் வீட்டுக்கு வரவே இல்ல. அவன் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாரு. மொபைல் வீட்ல இருக்கு. கவலைப்படாதம்மா, அவன் எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான். அண்ணன் மனோகர் அண்ணன் கூட எப்பவும் இருப்பார்ல. சார் நான் அங்கே போய் பார்க்குறேன், நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். அண்ணன் மனோகர் அண்ணன் அண்ணன் என்னாச்சு? அண்ணன் வீட்டில் இல்லை. அண்ணன் நீங்களும் அண்ணனும் டெரஸில் தான் தூங்குனீங்க. அங்கே தான் இருந்தோம். ஆனால் காலையில் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் இல்லையே அங்கே. ஐயோ கடவுளே, எங்க குடும்பத்துல மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? என் அத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அண்ணனை காணோம். சரி நீ முதல்ல பயப்படாம இரு. இங்க பாருங்க, நம்ம முதல்ல மேல போய் பார்க்கலாமா? வினய் அண்ணா, வினய் அண்ணா, வினய் அண்ணனோட படுக்கை இங்கதான் இருக்கு. ஆனா அண்ணன் இங்க காணுமே. ஒருவேளை தூக்கத்துல நடந்து போயிட்டு கீழே எங்கேயாவது விழுந்துட்டானா? அட அவனோட செருப்பு இங்க தானே பார்க்கு. அண்ணனோட வாட்ச் இது. ஐயோ அண்ணன், என் அண்ணன் எங்கன்னு தெரியலையே. நிலேஷ், ஏய் நிலேஷ், கதவு திற, வெளியில வா. ஏய் நிலேஷ், நிலேஷ் எங்க? உன் புள்ள நிலேஷ் எங்க? கூப்பிட அவனை. நிலேஷ், டேய் நிலேஷ். என்னாச்சு? நிலேஷ் எங்க? அவனை வர சொல்லு வெளில. என்னாச்சு? ஏய் நிலேஷ் எங்க? அவனை கூப்பிடு. என்ன தைரியம் தான் தங்கச்சி மேல கை வச்சிருப்பான், அவனை கூப்பிடுறீ. நிலேஷ் அண்ணா மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தாரு, உன் பல்லு இருக்கு பத்தியா, அது எல்லாம் உடஞ்சு போயிருக்கும், புரிஞ்சுதா? ஏய் வாய் மூடு. இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாக்குற யார் பல்லு உடையுதுன்னு. ஏய் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு, கிளம்பு. ஹலோ, ஊர்மிளா, வரேன். இப்ப நான் கிளம்புறேன், ஆனா சீக்கிரத்திலே போலீஸோட வருவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லிவே அந்த நிலேஷ் கிட்ட. டேய் வாடா போலாம். என்னாச்சு? என்னப்பாச்சு? அங்க வெளியில ஆம்புலன்ஸ் நிக்குது, என்னாச்சு? அண்ணே, ஏ போலோ, என்னாச்சு? கீழே யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. கொஞ்சம் தைரியமா இருப்பா. அட என்னாச்சு? நீ மேல போய் பாருப்பா, ஊர்மிளா டெரஸ்ல இருக்கா. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு தெரியும். வினய், ஆனா அமுல், நீயே தைரியத்தை இழந்துட்டா ஊர்மிளா சுதாவுடைய நிலைமை என்ன சொல்லு? அப்புறம் சீதல் வேற ஹாஸ்பிட்டல் இருக்கிறாள்ல, பாரு. அழாத, சொல்றத கேளு. சார்,
கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. இங்கே அடையாளம் இருக்கு பாருங்க. கயிறு இல்லைன்னா ஏதோ ஸ்ட்ராங்கான பொருளால் கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அப்புறம் இதை பாருங்க, இவன் கையில் பேண்டேஜ் இருக்கு. ஏதோ அடிபட்டிருக்கணும், இல்லை காயம் இருக்கணும். ஆனால் பாடியில் வேற எங்கேயும் காயம் இருக்கிற மாதிரி தெரியல சார். அதானே, இவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணிருப்பான்ல. அப்ப சண்டை ஏதாவது நடந்திருக்கணும், கை காலை அசைச்சிருக்கணும்ல. அமுல், உன்னுடைய கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ உன் பையனை இழந்திருக்க. ஆனா அவனை கொலை பண்ணவனை பிடிக்கணும்னா நீ எங்க கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்ப சொல்லு, இத யார் பண்ணிருப்பாங்க? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார், வினய் ரொம்ப நல்ல பையன் சார். இந்த சாலில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் அவனுக்கு எதிரி என்று யாரும் கிடையாது சார், யாரும் இல்லை சார். இவங்கெல்லாம் இந்த வினய் நைட்டு மாடியில் தான் தூங்குனான்னு சொன்னாங்க. அப்புறம் காலையிலேருந்து பார்க்கலன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட தூங்குவான் சார். எங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க? சார் சார் நாங்கள் தான் சார் படுத்திருந்தோம். வினய் எப்படி கொண்டீங்க? சார் நாங்கள் எதுக்கு வினயை கொல்லணும்? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். வினய் கூட நீங்கள் தானே தூங்குனீங்க. காலையிலேருந்து அவனை காணோம். இந்த வினயோட பாடி டேங்க்ல இருக்கு. உங்களுக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரிய போதா? அபிஜித், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வினயை கொண்டு இருக்கணும். இது தனியா ஒருத்தன் செஞ்ச வேலை இல்லை. இவங்க 3 பேரும் அப்படியெல்லாம் செய்கிறவங்க இல்லை சார். இவங்க 3 பேரும் வினயோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். சார் நானே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன் சார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. சரி, இந்த வினயோட கையில் ஒரு பேண்டேஜ் இருக்கே, அவன் கையில் என்ன ஆச்சு? எங்க அத்தைய ஒரு பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். வினய், வினய், வேணாம், சொல்றத கேளு. என்ன பண்ற நீ? வேணாம், விட்டுடு. வினய், என்ன பண்ற நீ? வினய், தேவையில்லாம எதுக்கா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற? அவனை சும்மா விட மாட்டேன். வினய், என்ன காயுது? ஐயோ, எவ்வளவு ரத்தம் வருது. ஓ காட், வீட்டுக்கு கிளம்பு. கிஷோர் அண்ணாவும் இருந்தாரு சார். அப்படியா சார்? அவன் இந்த ஏரியாவை சேர்ந்தவன் இல்லை சார். சார் அப்புறம் அவனுக்கு மிரட்டினான் சார். உன்னை என்ன பண்ற பாருன்னு சொன்னான் சார். அவன் வினய. ஷீத்தலுக்கு அவனை தெரியுமா? இல்லை சார். யார் அவன்? அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் சீத்தல் கிட்ட வம்பு பண்ணவன் வினயை இந்த மாதிரி அடிச்சு சண்டை போட்டிருக்கான். சார் இந்த இடம் தான் சார். அன்னைக்கு அத்தை கிட்ட பிரச்சனை பண்ண இடம் இதுதான் சார். இங்கேயே வா. சரி, நீங்க போங்க. தேங்க்யூ வெரி மச். சார் அந்த ஆளு இந்த ஏரியாவா இல்லைனா எங்க இருந்தாவது வந்திருப்பானா சார்? எல்லாம் தெரிஞ்சிடும். இங்க அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். ஹலோ பிரதர், நேற்று இங்கே ஒரு சண்டை நடந்துச்சுல்ல? ஒரு ஆள் ஒரு லேடி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தான், பாத்தியா? இல்லை சார். பாரு, நேற்று ஒரு ஆள் ஒரு பொண்ணை இங்கே வம்பு பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அந்த விஷயத்தை வச்சு சில பேர்கிட்ட சண்டையும் நடந்திருக்கு. அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சண்டை நடந்தது சார், ஆனால் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். இங்கே பாரு தம்பி, நேற்று இங்கே ஒரு சண்டை நடந்துச்சுல்ல? ஒரு ஆள் ஒரு பொண்ணு கூட வம்பு பண்ணா, பார்த்தீங்களா? சண்டை நடந்துச்சு தான், ஆனால் முகம் ஞாபகம் இல்லை. என்னாச்சு? இல்லை சார், யாரும் பார்க்கல, தெரியலங்கிறாங்க சார். ஆ சார், அந்த லேடி நம்மளை கூப்பிட்றாங்க. ஒருவேளை அந்த லேடிக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கங்க, உள்ள வாங்க. பாருங்க மேடம், நாங்கள் நீங்க எல்லாரும் சிஐடி.
இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு தெரியாதா என்ன? அடேங்கப்பா, அப்படின்னா நீங்களும் சிஐடிங்களா? இல்லைப்பா, நான் வேலையே செஞ்சது கிடையாது. ஏசிபி சார், நீங்கள் இந்த மொத்த நாட்டுக்கும் சிஐடி ஆஃபீஸர், அப்புறம் நான் இந்த மொத்த ஏரியாவுக்கும் சிஐடி. ஒத்துக்கிறேன் மேடம். இந்த வயசுலயும் உங்க இதயத்துக்கு எவ்வளவு உயிர் இருக்கு பாருங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், அப்படின்னா உங்களுக்கு ஷீத்தலை தெரியும்னு நினைக்கிறேன். நேத்து ஒருத்தன் தொந்தரவு பண்ணியிருக்கான். நீங்க அவங்கள பார்த்தீங்களா? நான் இன்னும் கூட பார்த்தேன். என்ன சொல்றீங்க? சும்மாலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன மாதிரி கண்டிஷன்? இப்பவே சொல்கிறேன். வித்தியாசமா இருக்காங்க சார். அப்படி என்ன கண்டிஷன் இருக்கும்? பார்க்கலாம். இந்தாங்க. மேடம், இந்த கண்டிஷன் உங்கள் ஆஃபீஸருங்க கிட்ட சொல்லுங்க, போய் பால் வாங்கிட்டு வர சொல்லுங்க. எனக்கு டீ குடிக்கணும், அதுக்கப்புறம் பேசுவோம். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் யாரை விட்டு பால் வாங்கிட்டு வர சொல்கிறதுன்னு. எனக்கு டீ குடிக்கணுன்ற ஆசை வந்துருச்சுன்னா எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிரும். பங்கஜ், இந்த காசு, இந்த தூக்கு, பால் வாங்கிட்டு வா. அட சார், நீங்கள் தான் சீனியரு. பால்காரன் உங்களை பார்த்தா தான் 100% பால் கொடுப்பான். தண்ணி கலக்காத பாலை கொடுப்பான். 2 பேரும் இப்போவே இங்கேருந்து போய் பாலை வாங்கிட்டு வரீங்க. போங்க. அட ஒரு நிமிஷம். என்னாச்சு? மாட்டு தொழுவத்திலேருந்து சுத்தமான பால் வாங்கிட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷான பாலில் டீ போட்டு குடிக்கிறது தான் என்னோட பழக்கம். வந்தது என்ன வேலைக்கு, நான் செய்யறது என்ன வேலை? என்ன சார்? ஓ, நாம என்னத்துக்காக வந்தோம், ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டரு. சீக்கிரமே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஆனா இதை பாரு, கடைசியில ஒரு பால்காரன் ஆகிட்டேன். சீக்கிரமாக இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதான். அப்போ தான் 10 வருஷமாக ப்ரொமோஷன் கிடைச்சிட்டே இருக்குல்ல. ஏன் இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல? என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. சார், இன்னைக்கு நம்ம 2 பேரும் பால்காரங்க. நீங்கள் பெரிய பால்காரரு, நான் சின்ன பால்காரன். அதில் சீனியர் யாரு? எனக்கு நீ ஐஸ் வைக்கிறியா? இந்த விஷயத்தை நீ ஏன் சார் முன்னாடி சொல்லலை? நான் ஒரு ஜூனியர், ஃப்ரெடி சார் பால் வாங்கிட்டு வர மாட்டாருன்னு சார் முன்னாடி ஏன் சொல்லலை? ஐயோ சார். யோ எழுந்திரியா. அண்ணே, பால் கொடுண்ணே. பால் 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 பால். அண்ணே. சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷம். அண்ணா, உங்க மாடெல்லாம் தொழுவத்தை விட்டு ஓடிடுச்சு. என்னாச்சு? என் மாடு தொழுவத்தை விட்டு ஓடிடுச்சா? எங்க போச்சு? எங்கேயும் போல, எல்லா மாடுமே இங்கே தான் இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களை எழுப்புறதுக்கு தான் இப்படி பண்ணேன். பால் பால் பால். அதெல்லாம் கொடுக்க முடியாது, போங்க. எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? உங்களுக்கு என்ன போய் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு மாடு இருக்குல்ல, அங்கே போய் எடுத்துக்கோங்க. அண்ணே, அண்ணே, 20 ரூபாய்க்கு பாலை கொடுங்கண்ணே. 20 ரூபாய் இங்கே வச்சுட்டு போ. வச்சுட்டு போய் பாலை கறந்துக்கோ. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எதுக்கு அண்ணனை கோவப்படுத்தின? ஆனால் நான் என்ன பண்ணேன்? சார், ஒரு விஷயம் சொல்லவா? அந்த மாட்டுக்கு எப்படி தெரியும் 20 ரூபாய்க்கு மட்டும் பால் கறக்கணும்னு? எனக்கு என்னப்பா தெரியும்? ஒருவேளை இதுங்கெல்லாம் மும்பை மாடுங்க இல்லையா, அதுக்கு பணத்தோட மதிப்பு தெரியும் போல இருக்கு. இதை எடுத்துட்டு போய் பால். நான் ஏன் போனோம்? நீங்கள் தான் பெரிய பால்காரரு, சீனியரு. நான் உங்களை பார்த்து கற்றுக்குறேன். நீங்கள் போங்க. பால் கறக்கவா? ஆனால் பங்கஜ், மாடுங்கெல்லாம் கருப்பாக இருக்கு. அண்ணன் எந்த கருப்பு மாட்டில் பாலை கறக்க சொன்னார்? யாருக்கு தெரியும்? அட, கருப்பு இல்லை, எல்லா மாடும். உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதில் போய் பாலை கறந்துருங்க. இவன் என்ன சொல்கிறான் புரியலையே. எல்லா மாடுங்களுமா? சார், பார்த்து ஜாக்கிரதை, ப்ளீஸ் ஜாக்கிரதை. பார்த்து சார். ஃப்ரெடி சார், சார் பார்த்து, பொறுமையா சார், பொறுமையா சார். சார், ஃப்ரெடி சார். காட்டுங்க. ஐயோ, ஃப்ரெடி சார், சார் நீங்கள் ஓகே தானே சார்? சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். அண்ணா, இங்கே வாங்கண்ணே. அண்ணா, இங்கே வந்து பாருங்கண்ணே. அண்ணா, எந்திரிங்க. அண்ணா, இங்கே பாருங்கண்ணே. அண்ணா, இங்கே பாருங்க. ஃப்ரெடி சார்,
ஐயோ சாருக்கு மூளை குழம்பிடுச்சா? மூளை குழம்பிடுச்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, யாருக்கும் எதுவும் புரியாது. ஐயோ நாங்கெல்லாம் சிஐடி ஆளுங்க. ஐயோ இங்க பாருங்கண்ணே, நாங்களாம் சிஐடில இருந்து வந்திருக்கோம். 20 ரூபாய்க்கு பால் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரம் கொடுங்க. இவரு காலி, அப்போ அடுத்த ப்ரமோஷன் எனக்கு தான். இவ்வளோ நேரமா? அட என்ன ஆச்சு? மாடு எட்டி உதச்சிடுச்சு. பால் கிடைச்சதுல்ல? ஆமாம்மா, பால் கிடச்சிருச்சு. சரி, எல்லாம் சின்ன வயசுக்காரங்க தானே, சின்ன காயம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சீக்கிரம் போங்க, எனக்கு ஒரு கிளாஸ் சூப்பர் டீ போட்டு கொண்டு வாங்க. ஏசிபி சார், நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது டீ குடிக்க மாட்டீங்கல்ல? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. டீ எப்படிமா இருக்கு? அற்புதமாக இருக்கு, செம கலக்கிட்டீங்க. மேம் இப்போ சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்க ப்ளீஸ், சீக்கிரமா சொல்லுங்க. அந்த ஆள் 4-5 நாளாக ரோட்டில் நின்றுட்டு இருந்தான். அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணுவான். யார் அந்த ஆளு? அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது நீங்க கேட்டீங்களா? கேட்கல, ஆனால் அந்த ஆள் அந்த பொண்ணை தடுத்து ஏதோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவா. நேற்று திடீர்னு இன்னும் 2 பசங்க வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்போ அந்த வினய் அவனுடைய ஃப்ரெண்டு கிஷோரா இருந்திருக்கணும். சரி, எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. ஷீத்தலை தொந்தரவு பண்ண அந்த ஆளு எந்த ஏரியா? இங்கே பக்கத்தில் இருக்கிறவன் கிடையாது, அப்புறம் பைக்கில் தான் வருவான். நீங்க அவன் மோட்டார் சைக்கிளோட நம்பரை பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்தது மட்டும் இல்லை, எழுதியும் வச்சுருக்கேன். அப்போ சீக்கிரமா கொடுங்களேன். பசங்களா, அந்த டைனிங் டேபிளில் டைரி இருக்குல்ல, அதை எடுங்க. எழுதிக்கோங்க. 1 செகண்ட். YV78264. தேங்க்யூ மேம். இந்த பைக் யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க. ஏ சந்தோஷ், இந்த பேர்ல தான் பைக் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சந்தோஷ், சந்தோஷ் கதவை தர. யாரு? நாங்க சேடிஸ். ஒழுங்கா கதவை தர. சந்தோஷ், 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 அவன் பின் கதவு வழியா போயிருக்கான். பங்கஜ், பூர்வி, அவனை பிடிங்க. எழுந்திரா. வினய எதுக்கு கொன்ன? இல்ல சார், நான் அவனை கொல்லல சார். நான் ஏன் சார் அவனை கொல்ல போறேன்? சத்தியமா சொல்றேன் சார், நான் கொல்லல சார். நீ வினய எதுக்காக கொன்னா? அவன் கூட உனக்கு சண்டை ஏற்பட்டுடுச்சு, சீத்தல் விஷயமா. சார், சீத்தல் அவங்க மாமியார் வீட்டோட அனுமதி இல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா சார். நான் அவளை திரும்ப கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நீ யாரா? சார், நிலேஷ் என்னோட ஃப்ரெண்டு சார். சீத்தலை கூட்டிட்டு வர சொல்லி அவன் தான் சார் சொன்னான். இந்த விஷயத்துல எனக்கும் வினய்க்கும் எனக்கு சண்டை ஆயிடுச்சு சார். நான் அவனை கொல்லல சார், சத்தியமா நான் கொல்லல சார். நீ கொல்லலன்னா நிலேஷ் கொன்னானா? அப்புறம் நிலேஷ் என்ன வினயோட பிணத்தை தண்ணி டேங்க்ல போட்டுட்டானா? எனக்கு தெரியாது சார், ஆனா நான் கொல்லல சார். அப்ப கொன்னது யாரு? சார், எனக்கு தெரியாது சார், ஆனா நான் ஒரு ஆளை பார்த்தேன் சார். அவன் வினயோட டெரஸ்ல தண்ணி டேங்கை எட்டி பார்த்துட்டு இருந்தான் சார். திரும்ப இதை தவிர நான் எதுவும் பார்க்கல சார். சத்தியமா சொல்றேன் சார். அடையாளம் காட்ட முடியுமா? சரி, இல்ல சார், அவன் முதுக மட்டும் தான் சார் நான் பார்த்தேன். நான் மூஞ்ச பார்க்கல சார். சத்தியமா சொல்றேன், நம்புங்க சார்.
சச்சின், நாம் அதை கண்டுபிடிச்சாகணும். அந்த ஆள் யாருன்னு திரும்ப திரும்ப தண்ணி டேங்கில் எட்டி பார்த்தவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த சீத்தலோட புருஷன் நிலேஷையும் நாம பார்த்தாகணும். நிலேஷ், யாருங்க நீங்க? என்னாச்சு? இன்னைக்கு நிலேஷ் வீட்டில் இல்லை, எல்லாரும் வந்து அவனையே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே யாரு? நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? நிலேஷ் இங்க வெளியில் போயிருக்கான். எங்கே போனான் சொல்லிட்டு போடுங்க. சரி, நீங்கள் அவரோட நம்பரை சொல்லுங்கள். எங்களுக்கு ஞாபகம் இல்லை. உங்களோட மொபைல் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும். எங்ககிட்ட மொபைலே கிடையாது இல்லையாம்மா? ஓஹோ, இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க, ஒரு மொபைல் ஃபோன் கூட இல்லையா? சரி, வீட்டில் கொஞ்சம் தேடி பாருங்க, எங்கேயாவது மறைஞ்சிருக்க போறோம். என்ன சோதனை போடுறீங்களா? என்னங்க அது, நீங்க பாட்டுட்டு உள்ள நுழையிறீங்க, உள்ள யாரும் கிடையாது. அட, நாங்க சொல்றது உண்மை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, வெளியே வா. ம், வா. வினய எதுக்கு கொன்ன? ஆ, வினய் செத்துட்டானா? அது எப்படி நடந்துச்சு? ஏய் ஏய் ஏய், ரொம்ப நடிக்காத, உண்மையை சொல்லு. நான் வினய கொல்லல சார். அது நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு சார். யாரும் இல்லை சார். என்னன்னு பாரு. பார்த்து ஜாக்கிரதை. நீங்க எப்படி இங்க? நான் ஷீதல், நிலேஷோட வைஃப். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தீங்க? ஆமா, நிலேஷ் என்னை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல இங்கே கூட்டு வந்துட்டாரு. மேடம், ஹாஸ்பிட்டல் பின்னாடி உங்க அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன? அண்ணி இல்ல? இல்ல மேடம், அங்க யாருமே இல்ல. என்ன அண்ணன்? அண்ணன், என்னோட மாமியாரும் நாத்தனாரும் என்னை இங்கே அடைச்சி வச்சிட்டாங்க. என்னை விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். எதுவும் பண்ணலையா? உள்ள மறைஞ்சு உட்காந்துருக்கான். ஏன் சார்? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மச்சான் சார். அவனை எதுக்கு சார் நான் கொல்ல போறேன்? உன் மச்சானை கொலை பண்ண மாட்டேன், ஆனால் உன்னோட பொண்டாட்டியை உள்ள அலமாரிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருப்பேன். ஆ சார், இவ தான் சார் எப்போ பாரு அவன் வீட்டுக்கே ஓடி போயிடுறா. அது ஏன்னா இவங்க என்ன அடிப்பாங்க, உதைப்பாங்க சார். அப்புறம் சார், என்னோட மாமியாரும் நாத்தனாரும் என்ன கொடுமைப்படுத்தினாங்க சார். என்னை என்ன சார் பண்ண சொல்றீங்க? பொண்டாட்டி அடிப்பியாடா? எல்லாரையும் கூட்டிட்டு போய் எதிராக கேஸை கொடுங்க. அப்போ தெரியும் வீட்டுக்கு வந்த பொண்ணை கொடுமை பண்ணா என்ன நடக்கும்னு. இதை பார்த்தீங்களா சார்? இங்கே மறைச்சி வச்சிருக்காங்க. அதுவும் அங்கே சார். இங்கேயா? எஸ் சார். பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பூன், தீக்குச்சிங்க, இந்த சில்வர் ஃபாயில் பார்த்தீங்களா? இதெல்லாம் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு உதவும் சார். அப்போ யாரோ இங்கே ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. அவங்க தான் சார், வினயோட 3 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களா தான் இருக்கும். இருக்கலாம். சொல்லுங்க, சொல்லு. என்ன? அப்படியா? சரி, இதோ சோலங்கே சொல்றாரு, வினயோட பாடியில ட்ரக்ஸ் இருந்திருக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பீரோக்கு கூட்டிட்டு போங்க.
சொல்லுங்க, வினயை எதுக்காக கொன்னீங்க? எதுக்காக கொன்னீங்க? ஏ கிஷோர், நீ தானே வினய் கொன்னது? சார் நான் அவனை கொல்லல சார். சார் அவரோட நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவனை நான் ஏன் சார் கொல்ல போறேன்? ட்ரக்ஸுக்காக. நான் ட்ரக்ஸ் எடுக்கிறது இல்லை சார். ட்ரக்ஸ் நான் எடுக்க மாட்டேன் சார். இதை பாரு, ட்ரக்ஸ் டெரஸ்ல தண்ணி டேங்க் கிட்ட எங்களுக்கு கிடைச்சது. காத்துல பறந்து அங்க போயிருக்காது சார். இவங்க எல்லாரும் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க சார். போதையில் வினையை கொண்டுட்டாங்க சார். இல்லை சார், இந்த மாதிரி மோசமான விஷயத்தை கையில கூட தொட மாட்டோம் சார். ஒருத்தனை கொல்லணுங்கிறது எங்களுக்கு அந்த தைரியம் இல்லை சார். அப்ப வினயோட உடம்புல எப்படி ட்ரக்ஸ் போச்சு? இல்ல சார், அவன் எனக்கு ட்ரக்ஸ் எடுத்தது இல்ல சார். பொய். உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க பொய் சொல்றீங்க சார். இப்படி கூட இருக்கலாம்ல, இவங்க 3 பேர்ல யாராவது வினயோட பாடியில ட்ரக்ஸை எஜெக்ட் பண்ணியிருந்தா, அப்புறம் அவனை கொண்டிருந்தா? தயா சார், இவங்க எல்லாருக்கும் உண்மை சொல்றதுக்கான இன்ஜெக்ஷனை போடுங்க. எழுந்துரு. என்ன சார் என்ன அடிக்காதீங்க சார். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். நான் சொல்லு. நாங்கள் 3 பேரும் யாருமே வினயை கொல்லல சார். எனக்கு ட்ரக்ஸ் எடுக்கிற பழக்கம் இருந்தது. வினய் எனக்கு எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கான், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் எப்போ வேணா திட்டுவான் சார். அதனால தான் நீ வினயை கொண்டுட்டியா? இல்லை சார். அப்போ உண்மை என்னன்னு சொல்லு. அவனுக்கும் ஒரு ஆளுக்கும் சண்டை நடந்துச்சு சார். யார் அவன்? அவனோட பேரு கோட்டியா. ஏய் கோட்டியா, அப்பப்போ எங்களுக்கும் பேல் பொரி கொடுப்பா. அதுல கொஞ்சம் ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணாம கொடுங்க. சாதா தான் வேணும். புடிங்க அவனை. இப்போ எங்கடா தப்பிச்சு ஓடுவ? நில்லு. சொல்லு கோட்டியா, வினய நீ ஏன் கொன்ன? சார், அவன் என் ட்ரக்ஸ் வியாபாரத்தை நிறுத்தணும்னு நினச்சான். என் சப்ளை எல்லாம் நிறுத்தணும்னு நினச்சான் சார். அப்புறம் அவன் என்னை போலீஸில் மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டினான் சார். அதான் வினய் இந்த ஏரியாவுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சான். ஆனா நீ பணத்துக்காக அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டியே. அவங்க வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையா? சார் நான் பயந்துட்டேன் சார். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ட்ரக்ஸ் வியாபாரம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் என் குடும்பத்தை பேல்பூரி விற்று மட்டும் நடத்தணும்னு பயந்துட்டேன் சார். அதான் இப்படி பண்ணிட்டேன். வாழ்றாங்கடா. கம்மியா சம்பாதிச்சாலும் நிறைய பேர் சந்தோஷமா வாழ்றாங்க. உன்ன மாதிரி இல்ல. கொலைய பண்ணிட்டு தப்பிக்கலான்னு பாத்தியா நீ? சார், நான் மொட்டை மாடியில் எந்த ஒரு ஆதாரத்தையும் விட்டுட்டு வரல சார். ஆனால் எப்படின்னு தெரியல, அவனுங்க அந்த ட்ரக்ஸு பாக்கெட்டை டெரஸ்லேயே வச்சுட்டானுங்க. ஆனால் நீ மறந்துட்ட கோட்டியா, குற்றங்கள் செய்யறதுக்கு நிறைய பாதைகள் இருக்கு. ஆனால் அந்த பாதைகளில் ஒரு பாதை இருக்குல்ல, எந்த ஒரு குற்றவாளிக்கும் தெரியறதில்ல. ஆனால் அந்த பாதை எங்க கிட்ட அது கொண்டு வரும், சிஐடி கிட்ட. நீ வினய கொலை பண்ணது மட்டும் இல்லை, நம்ம நாட்டு இளைஞர்களை அழிக்கிறதுக்கு கிளம்பியிருக்க ட்ரக்ஸை வித்து.
உனக்கு கடினமான தண்டனை நிச்சயம். உனக்கு தூக்கு தண்டனை தான். தூக்கு, புரியுதா? தூக்கு. இவனை தூக்கிட்டு வாங்க. சார், இவன் எங்க கிட்ட இருந்து எங்க பிள்ளைய பறிச்சுட்டான். இவனுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுங்க சார். அமுல், உன் புள்ள இந்த இடம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, மொத்தம் சமுதாயமே நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கான். அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க எப்பவுமே சாகிறது இல்லை, அவங்க உயிரோடவே இருப்பாங்க நம்ம எல்லாருடைய மனசுலையும். வினய் இந்த உலகத்தை விட்டு போயிட்டதுனால என்ன, உன் பொண்ணு இருக்கா இல்லம்மா ஊர்மிளா, இவ அவங்க அண்ணன் செஞ்ச வேலையை செய்வா. அது பையனோ பொண்ணோ என்ன வித்தியாசம் இருக்க போகுது? போமா.